ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கிரிக்கெட் வித் லோகோ. இன்றைக்கி வந்து எஸ்ஆர்ஹெச்க்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் மேட்ச்சு ஃப்ரம் ஹைதராபாடு. ஸோ அது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸ் தான் வந்து டாஸ் வின் பண்ணுவாங்க. டாஸ் வின் பண்ணி போலிங் எடுப்பாங்க. அண்டு எஸ்ஆர்ஹெச் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து 143 தான் அடிப்பாங்க. அண்டு ஈஸியாக சேஸ் பண்ணுறாங்க மும்பை இந்தியன்ஸ். 15.4 ஓவர்ஸில் சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸி வின் தான் மும்பை இந்தியன்ஸுக்கு. என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் நம்ம மேட்ச்சில். ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனர்ஸ் டிராவல்ஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா. போர் ஸ்டார்ட் இன்னைக்கு. டிராவல்ஸ் ஹெட் வந்து 0 ரன்ஸு டக் அவுட்டு. அண்ட் அபிஷேக் சர்மா வந்து 8 ரன்ஸ் ஆஃப் 8 பால்ஸ். வெரி போர் ஸ்டார்ட்டு. அண்டு டிராவல்ஸ் ஹெட்டுக்கு பார்த்துருந்தீங்கன்னா ஒரு டிராவல்ஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க மும்பை இந்தியன்ஸு. அது நான் என்னன்னு சொல்கிறேன் இருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அபிஷேக் சர்மாவோட விக்கெட் பற்றி பார்த்துடலாம். அவருக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து தீபக் சாரை கொண்டு வந்து அகைன் போன மேட்ச்சில் பண்ண மாதிரியே வந்து ரைட் ஹேண்டர் அக்ராஸ் த லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஆர்மர் அக்ராஸ் த லெஃப்ட் ஹேண்டர் போட விட்டுருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருந்திருக்கு அகெயின்ஸ்ட் அபிஷேக் சர்மா. ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் இந்த ஃப்ரண்ட் லெக்கை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி ஆடுறதுனால வந்து அக்ராஸ் த லைன் போகும்போது வந்து பாலு கொஞ்சம் ஸ்விங்கு வந்து அவருக்கு சரியாக பண்ண முடியல. ஸோ அது வந்து சரியாக மாட்டாது. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஆடுறப்போ வந்து இந்த இடத்துல போட்டால் ஈஸியாக அடிச்சிடுவார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளில் வரும்போது வந்து ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி ஃப்ரண்ட் லெக் ஓப்பன் பண்ணும்போது. ஸோ அதுதான் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நீங்களே பார்க்குறீங்க இங்கே ஸ்லிப்பை ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க பாருங்கள். அதுக்கு தான் அந்த ஸ்லிப்பே. ஏன்னா இந்த மாதிரி இந்த பால் போகும்போது எட்ஜ் வாங்கி இங்கே ஸ்லிப்பு கிட்ட போகிறதுக்கு தான் சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் அந்த ஸ்லிப்பை ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க இங்கே. ஸோ அதுதான். ஆனால் அவர் அவுட் ஆனது வந்து வேறு மாதிரி அவுட் ஆனார். ஆனால் அந்த கேம் பிளான் அதுதான். ஸோ ஓகே, நல்ல ஸ்ட்ராட்டஜி. அது அப்படி பண்ணதுனால வந்து அவர் ரன்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் ஆச்சு அவருக்கு டிராவல்ஸ் ஹெட்டுக்கு. அதுதான் கேம் பிளான் அகெயின்ஸ்ட் அபிஷேக் சர்மா. இப்போ நம்ம டிராவல்ஸ் ஹெட்டோட விக்கெட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த அபிஷேக் சர்மாவோட இது பார்த்துடலாம். இப்போ நீங்களே பார்க்குறீங்க எந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்கன்ட்டு. இங்கேருந்து இங்கே ரிலீஸ் பாயிண்ட் அவருக்கு தீபக் சாருக்கு இங்கேருந்து இப்படி கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் அன்ஈஸியாக இருந்திருக்கு. ஏன்னா நீங்களே பாருங்கள், கால் இங்கே இருக்குது அண்டு பேட் வந்து இங்கே இருக்குது. அவே ஃப்ரம் த பாடி ஆடுறாரு. அவே ஃப்ரம் த பாடி ஆடினாலே வந்து பேட்டில் சரியாக படாது. ஸோ அதுதான் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கு அபிஷேக் சர்மாக்கு அகேன்ஸ்டாக. ஸோ அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நான் விரும்பினேன். ஸோ ஓகே, நம்ம அடுத்து இப்போ டிராவல்ஸ் ஹெட் பார்த்துடலாம். இப்போ நம்ம டிராவல்ஸ் ஹெட் பார்த்துட்ருக்கோம். நீங்களே பார்க்குறீங்க டிராவல்ஸ் ஹெட்டுக்கு வந்து இப்போது இந்த லைனில் போட்டிருக்காங்க. இந்த ஸ்டம்ப் லைன் இங்கே இந்த ஏரியாவில் போட்டாலே வந்து அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்தா கூட வந்து பலார்னு அரைஞ்சிடுவார். அந்த மாதிரி ஒரு பிளேயர் அவர். நல்ல ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இருக்கும் அவருக்கு. ஸோ அதனால் வந்து இனிஷியலாக வந்து அவருக்கு இந்த ஏரியாவில் தான் போட்டிருக்காங்க. நீங்களே பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச் இது இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஓவர் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. ஐ மீன் ஒரு 3 பால் போட்டிருப்பாங்க. அண்டு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெண்ட் போல்ட் வந்து ஒரு நல்ல பால் போடுவார். அது நான் காட்டுறேன் பாருங்கள் ஒரே நிமிஷம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ட்ரெண்ட் போல்ட் வந்து டிராவல்ஸ் ஹெட்டுக்கு போடுறது. அவர் தான் வந்து அவுட் ஆக்குவார் டிராவல்ஸ் ஹெட்டை. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் டிராவல்ஸ் ஹெட் வந்து கொஞ்சம் இந்த பக்கமாக போய் ஆடுறாரு. ஏன்னா பால் வந்து உள்ளே போடுறதுனால வந்து அவர் கொஞ்சம் வித்து க்ரியேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் லெக் சைடாக போவார். அண்ட் ட்ரெண்ட் போல்ட் வந்து அதை பார்த்துட்டாரான்னு தெரில. அவர் வந்து இங்கே குத்தி ஸ்விங்கிங் அவே போடுவார். ஸ்விங்கிங் அவே போட்டதுனால வந்து அவரால் வந்து அடிக்க முடியல. சரியாக பால் பேட்டில் படாது. ஏன்னா ரொம்ப அவே ஃப்ரம் த பாடி ஆடுவார் அதை. ஸோ அதனால் பால் சரியாக படாது. பால் பட்டு அப்படியே மேலே போயிடும். மேலே போய் நம்மந்தீர் பிடிச்சிடுவார் டீப் தர்மேன் கிட்ட. ஸோ அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. அண்டு போல்ட்டும் வந்து அதை பார்த்தாரு இவர் கொஞ்சம் இது பண்ணதில் லெக் சைட் மூவ் பண்ணதை. ஸோ நல்ல போலிங் பை போல்ட்டு. அதுதான் வந்து டிராவல்ஸோட விக்கெட்டு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பல்க் ஆஃப் த ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரையும் அவுட் ஆக்குனது வந்து ஏர்லியாகவே அவுட் ஆக்கியிருக்காங்க. ஹெட் வந்து 0ல் அண்ட் அபிஷேக் வந்து 8 ரன்ஸில். ஸோ அது வந்து ஒரு நல்ல குட் போலிங் பை எம்ஐ போலர்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்த்துடலாம். அண்ட் இப்போ அடுத்து வந்தது தான் வந்து ஒரு பெரிய டாக்கிங் பாயிண்ட்டாக ஆஃப் த கேமே. ஏன்னா இப்போது அடுத்து வந்து இஷான் கிஷன் அவுட் ஆவார். அவர் வந்து அவுட்டே கிடையாது. ஒரு ஃப்ளிக் அடிப்பார், டவுன் த லெக் போவோம். அது ஒயிட் தான் ஆக்சுவலாக.
டவுன் த லெக் போவோம். ரிக்கில்டன் பிடிப்பார். பிடிச்ச உடனே யாருமே அப்பீல் பண்ண மாட்டாங்க இனிஷியலாக. அண்டு இஷான் கிஷன் வந்து அது அவுட்டுன்னு நினச்சிட்டு அவர் பாட்டு நடந்து போக ஆரம்பிச்சிருவார். அம்பையர் வந்து வைடுன்னு சிக்னல் பண்ணலான்னு வருவார். அந்த நேரத்தில் வந்து இஷான் கிஷன் வந்து என்னடா அது அப்படின்ற மாதிரி பார்ப்பாரு. நம்ம அவுட் இல்லை போல் அப்படின்னு நினைப்பாரு. ஆனால் அதுக்குள்ளே வந்து தீபக் சாகர் வந்து அப்பீல் பண்ணுறாரு. அப்பீல் பண்ணுறப்போ அம்பையர் வந்து அவுட்டுன்னு கொடுத்துருவாரு. அண்டு அவரும் வந்து இனிஷியலாக அவுட்டுன்னு நினச்சதுனால வந்து சரி அவுட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவார். அண்ட் அது இஷான் கிஷன் ஆக்சுவலாக வந்து அது அவுட்டுன்னு நினச்சிருக்காரு. பேட்டில் பட்டு கீப்பர் பிடிச்சிட்டாருன்னு நினச்சிருக்காரு. அண்ட் ஆனால் வந்து என்னன்னா பேட்டில் படவே இல்லை. ரீப்ளேயில் காமிக்கும் போது தான் தெரிஞ்சுது. அல்ட்ரா எஜ்ஜில் வந்து ஒரு சவுண்டும் கேட்கல, ஒரு வைப்ரேஷனும் வரல. ஸோ அது ஏன் என்ன ஆச்சு எப்படின்னு தெரியல, என்ன நினச்சாருன்னு எனக்கும் புரியல. அண்டு இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து வேர்ல்ட் கப்பில் நடக்கும். விராட் கோலி தான் பண்ணுவார். பேட்டுக்கும் பாலுக்கும் வந்து 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனாலும் வந்து அவர் ரிவ்யூ எடுக்காமல் அம்பையரோட டிசிஷனை கேட்டு வெளியே போயிடுவார். ஸோ அந்த மாதிரி தான் நடந்திருக்கு இன்றைக்கி. அது என்னன்னு தெரில. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நிதிஷ்குமார் ரெட்டியும் வந்து கொஞ்சம் ஈஸியாக அவுட் ஆகிடுவார். அவரோட புவர் ஃபார்ம் கண்டினியூஸ். அவர் வந்து ஒரு லாஃப்டட் ஸ்ட்ரைட் ட்ரைவ் மாதிரி ஆட ட்ரை பண்ணுவார். அண்ட் அது மாட்டாது, நேராக மிடான் கையில் போயிடும். அண்ட் ஹென்ரி கிளாசனும் அபினவ் மனோகரும் தான் வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடிருப்பாங்க. ஆக்சுவலாக அபினவ் மனோகர் வந்து இனிஷியலாக வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பிக்கப் பண்ணி ஆடிட்டார். ஸோ அது வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸு பை நல்ல பார்ட்னர்ஷிப் பை ஹென்ரி கிளாசன் அண்ட் மனோகர். அண்ட் மனோகர் வந்து கொஞ்சம் ஹிட் விக்கெட் ஆகிடுவார் கடைசியில். ஸோ அது வந்து ரொம்ப ரேரு கிரிக்கெட்டில் ஹிட் விக்கெட் ஆகிறது. ஸோ இன்றைக்கி அது நடந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேர் ஒரு ரன் அடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ 20 ஓவர்ஸ் இதில் வந்து ஆக்சுவலாக இது ஒரு பேட்டிங் கொலாப்ஸ்ன்னு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது. ஏன்னா பவர் பிளேயில் வந்து அவங்க வந்து 30 சம்திங் தான் அடிப்பாங்க. 24 தான் அடிப்பாங்க. 24 for 4 என்னமோ இருப்பாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் மோசமாக இருந்தது பார்க்குறதுக்கு எஸ்ஆர்ஹெச் கிட்டேருந்து. ஏன்னா இது ஒரு நல்ல பேட்டிங் விக்கெட்டு. ஸோ அவங்க நல்லா ஆடி இருக்கணுமோன்னு தோணுது எனக்கு. ஸோ 20 ஓவர்ஸில் வந்து 143 அடிச்சிருக்காங்க, 143 for 8. அண்டு நீங்கள் அடுத்து இது பார்த்தீங்கன்னா போலிங் பார்த்தீங்கன்னா வந்து தீபக் சாகர் வந்து சூப்பராக போட்டிருப்பார். பவர் பிளேயில் வந்து 2 விக்கெட்ஸ் எடுப்பார். அண்டு ட்ரெண்ட் போல்ட்டும் அதே தான். பவர் பிளேயில் வந்து அவர் 1 விக்கெட் தான் எடுப்பார், டிராவிஸோட 1 விக்கெட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இதில் டெத்தில் வந்து எடுப்பார் விக்கெட்ஸு, ஒரு 2 விக்கெட்ஸு. ஸோ அடுத்து ஜஸ்பிரீத் பும்ரா வந்து இன்றைக்கி எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காரு. 4 overs 39 ரன்ஸு, 9.75. அது அவரோட ஃபிகர்ஸே கிடையாது. ஸோ அவர் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு நல்ல போலரு, ஒரு குவாலிட்டியான போலரு. இந்த மாதிரி போடுறது வந்து கொஞ்சம் தப்புன்னு தான் தோணுது. ஸோ அதுவும் இந்த மாதிரி லோ ஸ்கோரிங் கேம்ஸில் அவர் தான் வந்து லீட் பண்ணோம். அவரே வந்து ரன்ஸ் கொடுத்தாருன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அண்ட் மிட் சாண்டர் வந்து சூப்பராக போட்டிருப்பாரு. எக்கனாமிக்கல் ஸ்பெல்லு, 4 overs 19 ரன்ஸு. ஹார்திக் பாண்டியா 3 overs 31 ரன்ஸு, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், 1 விக்கெட்டு. விக்னேஷ் புத்தூர் வந்து ஒரே ஒரு ஓவர் தான் போடுவார், 15 ரன்ஸ் அடிச்சிருவாங்க. அந்த ஓவரில் தான் வந்து இவருக்கு ஹென்ரிக் கிளாசனுக்கும் அபினவ் மனோகருக்கும் ஒரு இதுவே கிடைக்கும், ஒரு மொமெண்டமே கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து அடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம அப்படியே வந்து மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் பார்த்துடலாம். அதில் வந்து ரயன் ரிக்கில்டன், ரோஹித் சர்மா நல்லா ஸ்டார்ட் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக ரயன் ரிக்கில்டன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அவுட் ஆகிடுவார் இன்றைக்கி. 11 of 8, 2 fours அடிச்சுட்டு அவுட் ஆகிடுவார். அதுக்கப்புறம் வந்து ரோஹித் சர்மா வந்து சூப்பரான இன்னிங்ஸு, அகெயின் ஒரு 70+ ஸ்கோரு. ஸோ போன மேட்சும் பார்த்தோம், 76 அடிச்சிருந்தார் சிஎஸ்கேக்கு அகென்ஸ்டாக. இந்த மேட்சும் வந்து 70 அடிச்சிருக்காரு. அண்டு வில் ஜாக்ஸ்க்கு வந்து இன்றைக்கி 1 down இறக்கி விட்ருக்காங்க. போன மேட்ச் வந்து சூர்யா வந்து 1 down ஆடினார். ஏன்னு தெரில, வில் ஜாக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓகே, ஆனால் அது நல்லா தான் ஆடினார் ஓரளவுக்கு. 22 of 19, 2 fours 1 6. அண்டு சூர்யா வந்து ஆஸ் யூஷுவல் வந்து வந்த உடனே வந்து அக்ரெசிவாக ஆட ஆரம்பிச்சு 40 of 19, நீங்களே பார்க்குறீங்க, 5 fours 2 6 வந்து மேட்ச்சை முடிச்சு கொடுத்துட்டாரு. அவ்வளோதான். ஸோ 15.4 overs வந்து மேட்ச் முடிஞ்சிச்சு. ஸோ அதுதான் இன்றைக்கி மேட்ச்சு. கொஞ்சம் ஒரு மாதிரி ஒன் சைடடாக தான் இருந்தது. என்ன தான் வந்து லைக் ஒரு ஹென்ரி கிளாசனும் மனோகரும் வந்து கடைசியில் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாலும் வந்து கொஞ்சம் ஒன் சைடடாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா 140
4ன்றது வந்து கொஞ்சம் ஈஸியாகவே சேஸ் பண்ணிடலாம், அதுவும் இந்த மாதிரி பிச்சில். ஸோ அவங்க எஸ்ஆர்எஸ் வந்து அவங்க பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க டாப் 3 வந்து ஃபெயில் ஆகுறாங்க. அவங்க டாப் 3 ஃபெயில் ஆகிறப்போ வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியல, ரெக்கவரே பண்ண முடியல, அதுலேருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்க டாப் 3 எதனால் வந்து பண்ணி கொஞ்சம் ரன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த டோர்னமெண்ட்டில் ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கு. ஸோ அதுதான். ஸோ இப்போ நம்ம அப்படியே வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்துடலாம். பாயிண்ட்ஸ் டேபிள் இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு கம்பேக் கொடுத்து 3rd பொசிஷன் வந்துட்டாங்க. 9 games 5 wins 10 points வந்துட்டாங்க. அண்டு ஒரு ஹெல்த்தி நெட் ரன் ரேட் வேறு 0.673. அண்டு எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா வந்து 9th பொசிஷனு, 8 games 2 wins 6 losses 4 pointsல தான் இருக்காங்க. -1.36, ஜஸ்ட் அபவ் சிஎஸ்கே. சிஎஸ்கே வந்து -1.39 இருக்காங்க, இவங்க வந்து -1.36 இருக்காங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் வந்து சிஎஸ்கே கூட இருக்குது. ஸோ அது பாட்டம் ஆஃப் த டேபிள் கிளாஷ் ஆகிடுது இப்போது. யார் வந்து பாட்டமுக்கு போக போகிறா அப்படின்ற கிளாஷ் அது. ஸோ அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோன்னு தோணுது. சதர்ன் டாபி வேறு. ஸோ அது நல்லாயிருக்கும் அந்த மேட்ச்சு, பார்க்கலாம். தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கிரிக்கெட் பிடிக்கும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டெய்லி வரும். ஸோ தேங்க்யூ, பை.